பாராளுமன்றத்திலே அமைச்சர்கள் பேசும்போது நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை பாருங்கள், எங்கேயாவது நாங்கள் ஹிந்தி என்று சொல்லி இருக்கிறோமா என்று. உண்மையில் புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி என்ற வார்த்தை அல்லது அந்த மொழியை பற்றி குறிப்பிடப்படவில்லை தான். ஆனால் கவனமாக பார்த்தீர்களே என்றால் அதனுடைய பத்தி 4.7 பார்த்தீர்களே என்றால் சமஸ்கிருதத்தை எவ்வாறெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று ஒரு நீண்ட திட்டத்தை அவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் இப்போது இந்தியை பற்றி பேசுவது என்பது அது ஒரு முகமுடிதான். அடுத்த கட்டமாக சமஸ்கிருதத்தை நாம் எல்லோர் மீதும் திணிப்பதுதான் அவருடைய வேலையாக இருக்கிறது. தமிழ் தேசிய பெருவிழாவில் அறிஞர் அவையம் மூலமாக 2ஆம் தமிழர் அறிவர் மாநாட்டை துவக்கி வைக்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய பெருமதிப்பிற்குரிய மாநிலங்களவை உறுப்பினரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான மதிப்பிற்குரிய ஐயா வைகோ அவர்களே, சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா விஸ்வநாதன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிருக்கக்கூடிய தோழர் அசோக்குமார் அவர்களே, தலைமையேற்றிருக்கக்கூடிய நண்பர் பிரவீன்குமார் அவர்களே, என்னுடைய அன்பு தோழர் திரு திருமுருகன் காந்தி அவர்களே, மே 17 இயக்கத்தை சார்ந்த தோழர்களே மற்றும் வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நிறைய நிகழ்வுகளில் கலந்து கொண்டாலும் கூட ஒரு சில நிகழ்ச்சிகள் தான் மனதிற்கு நெருக்கமாகவும் பிடித்ததாகவும் இருக்கிறது. அது போன்ற நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்ச்சியை ஒன்றாக நான் கருதுகிறேன். எனக்கும் திரு திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் தோழர் மைக்கேல் இருந்தார், அவர் இப்போது இல்லை. மைக்கேல் அவர்கள் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது தொல்காப்பியத்திலே சொல்லியிருக்கக்கூடிய அறிவன் தேயத்தை அது போன்ற ஒரு அமைப்பை நாம் கட்டி அமைக்க வேண்டும் என்று அடிக்கடி வலியுறுத்தி கொண்டே இருப்பார். அநேகமாக மைக்கேல் திருமுருகன் காந்தியிடம் இதை பற்றி பேசியிருக்க வேண்டும் நினைக்கிறேன். அந்த தொல்காப்பியத்தில் சொன்ன அந்த அறிவன் தேயத்தை பொறுத்து தான் இந்த அறிஞர் அவையத்தை அமைத்திருக்கிறார் என்றே நம்புகிறேன். இது போன்ற அறிஞர் மாநாடுகள், அதில் பேசப்படக்கூடிய தமிழர் வரலாறு தொட்டு அனைத்து தலைப்புகளும் இன்றைய காலகட்டத்தில் மிகுந்த அவசியமாக இருக்கிறது. நம் மீது எடுக்கப்பட்டிருக்கும் பண்பாட்டு போரை, தமிழருடைய வாழ்வை பாதுகாக்க வேண்டும் என்றால் மே 17 போன்ற இயக்கங்கள் இருக்க வேண்டும், உங்களை போன்ற தோழர்கள் இருக்க வேண்டும். அது இன்றியமையாததாகும். காலையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது கூட டாக்டர் கலைஞர் அவர்கள் எந்த இடத்தை ஒதுக்கி விட்டாரோ அதை அரசுக்காக தமிழ்தாய் வாழ்த்தாக எடுத்துக்கொள்ளும் போது எந்த இடத்தை ஒதுக்கி எந்த ஒரு மொழியும் கூட அது அழிந்து போயிருந்தாலும் கூட அந்த மொழி அழிந்துவிடக்கூடாது என்ற ஒரு பண்பாட்டின் பெயரிலே தமிழர்களாகிய நாம் அந்த பகுதியை ஒதுக்கிவிட்டுத்தான் தமிழ்தாய் வாழ்த்தாக பாடுகிறோம். நமக்கு இருக்கக்கூடிய பண்பாடு அது. அந்த பண்பாட்டை உணர்ந்து கொள்ளாமல் இப்போது இந்தி அல்லது சமஸ்கிருதத்தை தொடர்ந்து திணித்து கொண்டிருக்கிறார்கள். இந்தி திணிப்பா என்பதை பற்றி பார்த்தோம் என்றால் இந்தி திணிப்பு அல்லது சமஸ்கிருத திணிப்பு. பாராளுமன்றத்திலே அமைச்சர்கள் பேசும்போது நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை பாருங்கள், எங்கேயாவது நாங்கள் ஹிந்தி என்று சொல்லி இருக்கிறோமா என்று. உண்மையில் புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி என்ற வார்த்தை அல்லது அந்த மொழியை பற்றி குறிப்பிடப்படவில்லை தான். ஆனால் கவனமாக பார்த்தீர்களே என்றால் அதனுடைய பத்தி 4.7 பார்த்தீர்களே என்றால் சமஸ்கிருதத்தை எவ்வாறெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று ஒரு நீண்ட ஒரு தொலைதூர திட்டத்தை அவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள்.
எனவே அவர்கள் இப்போது இந்தியை பற்றி பேசுவது என்பது அது ஒரு முகமுடிதான். அடுத்த கட்டமாக சமஸ்கிருதத்தை நாம் எல்லோர் மீதும் திணிப்பதுதான் அவருடைய வேலையாக இருக்கிறது. இந்த சூழல் மே 17 இயக்கத்தினுடைய இது போன்ற முன்னெடுப்புகள் தமிழுக்கும் மிகுந்த தேவைப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது என்பது நான் இங்கே பதிவிட வேண்டியிருக்கிறது. எனவே மே 17 இயக்கம் இந்த நிகழ்ச்சி நான் அவர் என்னிடம் அழைப்பிதழ் கொடுக்கும்போது சொன்னேன், எனக்கு இன்றைக்கு முழுவதும் இந்த நிகழ்ச்சி முழுவதும் இங்கே இருந்து உங்களோடு இருக்க வேண்டும் என்ற ஆவல் அதிகமாக இருக்கிறது, ஆனால் இயலவில்லை என்று தான் சொன்னேன். எப்படியும் இதை காணொலியில் பார்த்து விடுவேன், அவரும் பகிர்ந்து விடுவார். என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த முன்னெடுப்பு வளர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.